இது வரைக்கும் கட்சி வச்சிருக்கீங்களா? எந்த கட்சியும் இல்லை. இப்ப மனு சேர்றீங்களா? கேட்கிறேன், மனதில் பட்ட சொல்லுங்க. சிகரெட் குடிச்ச பழக்கம் இருக்கா? எப்பயாவது போய் சொல்லுங்க. ட்ரிங்க்ஸ், கஞ்சா, ட்ரக்ஸ் அதான் இருந்ததுன்னா உங்க வாங்கி அழிவு நடந்துருவீங்களா? முதல் 2 நாள்ல காலைல பொங்கல் வந்துடும். நான் அனுபவத்தை சொல்றேன். முதல் 2 நாள்ல காலை போங்க தலைவரை மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு நம்ம வைகோ அவர்களோட இந்த நடைப்பயணம். நான் சின்ன வயசா இருக்கும் போது நிறைய பேப்பர்கள் படிக்கும் போது அதுல இந்த வைகோவோட நடைப்பயணம், அவர்களோட நடைப்பயணம் போடுவாங்க. ஏதோ ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த நடைப்பயணங்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு மாற்றம் நடந்துச்சு. என்னன்னா என் வயசு மாறினது மட்டும்தான். இப்ப வைகோ ஒரு பிளான் பண்ணிருக்கிறப்ப என்னதுன்னா மது எதிர்ப்பு, அதாவது போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு நடைப்பயணம். அதுக்கான இன்டர்வியூ தான் இது. என்னன்னா அந்த பாயிண்ட் உனக்கு கஞ்சி அடிப்பியா, நீ போதைப் பொருள் இது போடுவியா, இல்ல சரக்கு அடிப்பியா, இல்ல இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் அப்படியே தங்க மாதிரி உடம் போட்டு எடுக்கிறாரு நம்ம வைகோ அவரு. 4.5 வருஷமா பிளைட் மோட்ல இருந்தவரு இப்ப இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆன் மோடுக்கு வந்துட்டாரு. இந்த வைகோ அவர்களோட நடைப்பயணத்துக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வைகோ அவர்களே, நீங்க நடைப்பயணத்தை வைக்கிறீங்கல்ல, இந்த கோரிக்கைய உங்க கூட்டணி கட்சியில தானே, நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க. நீங்க டைரக்டா இப்படி நடந்து மக்களுக்கு ஒரு பெரிய உருட்டுறதை விட்டுட்டு டைரக்டா போய் ஸ்டாலின் போய் தப்பி என்னப்பா இது ஏன்பா இப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பா, ரொம்ப அப்படியே மொத்தமா குறைச்சு அப்படியே மொத்தமா மாற்றுங்கள்னு எடுத்து நான் சொல்லல. கொஞ்சமா குறைக்க முயற்சி பண்ணுங்க, கொஞ்சமாதும் அந்த வைன் ஷாப்பை குறைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாமே. கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பான்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டாவே ஸ்டாலின் பேசுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதை விட்டு இந்த மக்கள்கிட்டயும் இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீ இந்த போதைப் பொருள் தொடுவியா, இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறத விட்டு இந்த போதைப் பொருள் விக்கிறவன்ட்டே போயிட்டு ஏன் விக்கிறன்னு கேட்கலாமே. உங்களால நேரடியாவே கேட்க முடியும். ஆனா நேரடியா கேட்கறத விட்டுட்டு இந்த மாதிரியான சின்ன பசங்களையோ இல்ல இந்த மாதிரியான மக்களைகளை வச்சு ஒரு ஏமாத்து ஒரு உருட்டி இந்த மக்களை இன்னும் முட்டாள்களா இந்த மாதிரியான கட்சிகள் ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? இந்த 4.5 வருஷமா எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த டைம்லாம் வைகோ அவர்கள் வாயம் மூடி ஆஃப் மோட்ல இருந்த அதே வைகோ இப்ப திடீர்னு ஒரு நடைப்பயணம் சொல்லி கேட்கும் போது இந்த நடைப்பயணம் உண்மையாவே மக்களுக்கான நடைப்பயணமா இல்ல இது வைகோக்காக நடைப்பயணமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல.